பஹ்ரைனில் நடைபெற்ற கபடி விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணியில் இளம் ஆண்கள் பிரிவில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற குழுவில் ஒரு விளையாட்டு வீரராக சாதனை புரிந்துள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்து மாணவன், BA பொருளாதாரம் முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவன் தம்பி அபினேஷ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டி வாழ்த்துகிறோம். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் 50,000 காசோலை வழங்கியிருக்கிறோம். அவர் மேலும் மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு உறுதியளிக்க வேண்டும். மேலும் அவருடைய பெற்றோர், தந்தை இல்லை, தாய் சத்துணவிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சாமானிய பெண்மணி, சென்னையில் தங்குவதற்கு ஒரு வீடு ஒதுக்குமாறும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். அவருடைய பயிற்சியாளர், வேல்ஸ் பல்கலைக்கழகத்து பணியாளர் புவியரசு அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஊக்கத்தொகையாக ரூபாய் 10,000 காசோலை வழங்கியிருக்கிறோம். அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். ஆனால் 2 விளையாட்டுகளையும் நாம் ஒப்பிட முடியாது. அது உலகளாவிய போட்டி, இது ஆசிய அளவிலான போட்டி. அது 2 தனிநபர்களுக்கு இடையிலான அத்லெட்டிக்ஸ் இந்த போட்டி. இது ஒரு குழு சார்ந்த விளையாட்டு. இதற்கென்று சில வரையறைகளை அரசு கொண்டிருக்கிறது. அரசு ஏற்கனவே எடுத்த முடிவின்படி 15 லட்சம் வழங்குவது என்பதுதான். ஆனால் 25 லட்சம் வழங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல தம்பி அபினேஷ் அவர் ஒரு குழுவிலே இளம் ஆண்கள் பிரிவில் பங்கேற்ற ஒரு விளையாட்டு வீரர். அவருக்கும் 25 லட்சம் தமிழ்நாடு அரசு வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. என்றாலும் கூட நான் என்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவு செய்கிற போது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த இருவருக்குமே தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறேன். அதனை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இத்தகைய இளம் தலைமுறையினரை ஊக்கப்படுத்துவது அவசியம். அரசு முன்வர வேண்டும் என்று நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். என் பேர் அபினேஷ். பஹ்ரைனில் நடைபெற்ற வெயிட்டிங் ஏசியன் கேம்ஸ் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்றிருக்கேன். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இது எங்கள் ஊர் வந்து வடூர், திருவாரூர் மாவட்டம் வடூர் மன்னியத்து. நான் வந்து அங்கேருந்து கபடி விளையாட ஆரம்பித்தேன். என் கிளப் வந்து AMC வடூர். படித்தது எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும் தான். எனக்கு 4 வயசுல போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க. எனக்கு 2 தங்கச்சி இருக்குது. நான் படித்ததெல்லாம் வந்து STT தேனியில் படித்தேன். 2019, 25, 6 வருஷம் STT தேனியில் தான் படிச்சிருந்தேன். இப்போ வந்து எனக்கு அங்கே கோச்சாக இருந்த ராஜேஷ் சார், நாகராஜ் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அமைச்சர் தலைவர் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் தலைவர் சோலைராஜா சார் அவருக்கும், செயலாளர் சவியுல்லா சார் அவருக்கும், எங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அமைச்சர் கபடி தலைவர் ராஜேந்திர சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதுமாரி இப்போ நான் வந்து BA எக்கனாமிக்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். அங்கே எனக்கு கோச் வந்து புவி சார் தான் அங்கே இருக்கார். அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சந்திச்சேன். சந்திச்சு இந்த மாதிரி எனக்கு வாழ்த்து சொன்னார். வாழ்த்து சொல்லி
ஊக்கத்தொகை காசு ரூபாய் 50,000 கொடுத்தாரு. அது மூலமாக அரசாங்க வேலை வாய்ப்பும் ஒரு வீடும் ஏற்படுத்தி தர சொன்னார். ரொம்ப நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.